உங்கள் லைஃப்பில் யாராவது புது ஆட்கள் வராங்க அப்படின்னா, இல்லை உங்கள் லைஃப்பை விட்டு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா, இல்லை யாராவது வரத்துக்கு இருக்காங்க அப்படின்னா, அது எல்லாமே ரேண்டமான விஷயமே கிடையாது. அது உங்கள் வைப்ரேஷன்னால தான் நடக்குது. உங்கள் வாழ்க்கைக்கு வர ஒவ்வொரு மனிதருமே உங்களோட எனர்ஜிக்கு மேட்ச் ஆகி தான் வராங்க. அது ஃப்ரெண்டாக இருந்தாலும், லவ்வராக இருந்தாலும், இல்லை டீச்சராக இருந்தாலும், நீங்கள் எந்த லெவலில் இப்போ இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு தான் பீப்புள் அட்ராக்ட் ஆகிட்டு வராங்க. புரிஞ்சுதா? ஆனால் யாராவது உங்கள் லைஃப்பில் இருந்து போயிட்டாங்கன்னா அது லாஸ் இல்லை, அது ரீகேலிப்ரேஷன் நடக்குதுங்க. நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க அல்லது அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. வைப்ரேஷன் மேட்ச் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் யாரையுமே உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, பிடிச்சு வச்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களோட வைப்ரேஷனை அப்படியே உயர்த்த போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஹீல் ஆகுங்க. அதுக்கப்புறம் ஹானஸ்டி பில்ட் பண்ணுங்க. ஜாய்ஃபுல்லாக அவங்கள வச்சுக்கோங்க. பவுண்ட்ரிஸை செட் பண்ணுற மனிதராக மாறுங்க. உங்கள் ப்ரெசன்ஸை வேல்யூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் க்ரோ ஆகிற லெவலுக்கு கரெக்டான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஸோ உங்கள் லைஃபு ரேண்டமான விஷயம் இல்லை, அது ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்ச் சிஸ்டம்னால நடைபெற விஷயம். நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கும் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டட் உண்மைகளுக்கு அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.